رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, அல்லாஹ்வின் மேன்மை மிகு நல்லடியார்களே, திருக்குர்ஆனையே தமது வாழ்வு நெறியாக கொண்டு வாழ்ந்த பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமூக மக்களிடம் ஒரு விதமான அன்பு, நேசம், பாசம் வைத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நான் இப்பொழுது ஓதி காண்பித்த வசனத்தின் வாயிலாக கூட எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது வைத்திருக்கும் அந்த பாசத்தை, நேசத்தை வெளிப்படுத்தும் ஆயத்தை தான் அல்லாஹ் சொல்லி காண்பித்தார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே நிச்சயமாக ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கவலை அளிக்கிறது. நீங்கள் கவலைப்படுவது, வேதனைப்படுவது, சிரமம் கொள்வது அவரை சிரமப்படுத்துகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ சமூக மக்களுக்கு நபியாக வந்தார்கள், சென்றார்கள் என்று அல்ல, சமூக மக்களிடத்தில் இரண்டர கலந்து அவர்களுடைய அன்பையும் அவர்கள் மீது தாம் செலுத்தும் அன்பையும் நிரப்பமாக அவர்கள் காண்பித்து செய்து இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சமூக மக்கள் மீது அன்பு கொண்டார்களோ, இது போன்று நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்கள் நம் மீது முதலில் அன்பு கொள்ள வேண்டும், நம் மீது நேசம் கொள்ள வேண்டும். நமக்கு வருகிற கவலையை, நமக்கு வருகிற சிரமங்களை, நமக்கு வருகிற துன்பங்களை தமக்கு வந்தது போன்று கருத வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் மக்கள் மீது ஆட்சி செய்யும் தகுதி படைத்தவர் ஆவார் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற ஒரு அற்புதமான விஷயமாகும். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் இவ்வாறு இலக்கணம் சொல்லப்படவில்லை. எவ்வாறு பிறருக்கு வருகிற, சமூக மக்களுக்கு வருகிற துன்பம், சமூக மக்களுக்கு வருகிற கவலை, சமூக மக்களுக்கு வருகிற சோதனை, அது தனக்கு வந்ததாக உணர வேண்டும். அப்பதான் அவர் சரியான ஆட்சி செய்ய முடியும். இல்லைன்னா இல்லை. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்படிப்பட்ட ஆட்சியாளராக அடையாளம் காட்டி சென்றார்கள் சஹாபா பெருமக்களே. நமது உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிறகு தம்முடைய இடத்திலிருந்து, தம்முடைய அரசவையிலிருந்து ஆட்சி செய்கிற ஒரு மாபெரும் மனிதாபிமான மிக்கவர் இந்த அபூபக்கர் என்று தம்முடைய வாழ்க்கையிலே அடையாளப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்திலும் கூட, எனக்கு பிறகு நீங்கள் ஒருவரை ஆட்சியாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்றால் இந்த உமரை தேர்வு செய்ய வேண்டும் என்று அடையாளப்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம், அதாவது ஒன்று ரெண்டு சஹாபாக்கள், எல்லா சஹாபியும் அப்படித்தான், பிறருக்கு வருகிற துன்பத்தை, பிறருக்கு வருகிற வேதனையை, பிறருக்கு வருகிற சோதனையை தமக்கு வந்ததாக கருதி ஆட்சி செய்தார்கள். அவரால் தான் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும், இல்லைன்னா இல்லை. இஸ்லாமிய சட்டங்களும் அப்படித்தான். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே முன்னால் சும்மா சொல்லியிருக்கிறேன். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், திருடினால் கையை வெட்டணும், திருடினால் கையை வெட்டணும், ஊழல் செஞ்சா வலது கால் வலது கையை எடுத்துடணும். ஆச்சா, அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா பெரும்பாலான மக்கள் நாட்டில் அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய நல்லவரை விபச்சாரம் செய்தால் அவன் கொல்லப்பட வேண்டும். இது என்ன ரொம்ப கடுமையான சட்டமா இருக்குது, இது என்ன ரொம்ப கொடுமையான சட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான், வலைத்தளங்கள் எழுதுறான். ஆனால் இஸ்லாம் எப்படி பார்க்கிறது தெரியுமா? இஸ்லாமிய ஷரியத் நீதிபதி அவன் ஒய்யாரத்தில் அமர்ந்து அவன் இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்றாருன்னு கிடையாது. அந்த நீதிபதி எப்படி கருதுகிறார் என்றால், அந்த உதாரணத்திற்கு மகளுடைய திருமணத்துக்கு நகை வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறார். வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு என்னெல்லாமோ சிரமப்பட்டு தன்னுடைய மகளை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு 25 சவரம் 30 சவரம் நகையை சேர்த்து வச்சிருக்கிறார். எவ்வளவு அக்கறையோடு அவர் நகையை சேமித்து வைத்திருப்பார். என் பிள்ளை
வாழுகிற இடத்தில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இப்படியான பல சவரன்களையும் பல பணங்களையும் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கும் இந்த தருவாயில் ஒரு திருடன் வீட்டு கூரையை பிரிச்சுட்டு உள்ளே இறங்கி அவன் திருடிட்டு போயிடறான். அப்ப திருட கொடுத்த இந்த தந்தை எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவு வேதனைப்படுவார். அவருடைய வேதனைக்கு அளவுண்டா? அவர் இப்படி கூட சிந்திப்பார், அவன் என் கையில கிடைச்சான சின்ன பின்னம் ஆகிறவன் கூட நினைப்பார். நினைப்பாரா? நினைக்க மாட்டாரா? கண்டிப்பா நினைப்பாரு. அவரிடத்துல இருந்து நாம யோசிச்சா நமக்கு அந்த சிந்தனை தான் வரும் இல்லையா? அப்ப திருட கொடுத்தவருக்குத்தான் அந்த வேதனை தெரியும், திருட கொடுத்தவருக்குத்தான் அந்த பாதிப்பு தெரியும். இஸ்லாம் சொல்லுகிறது, நீதிபதியாக இருப்பவர் திருட கொடுத்தவராக மாற வேண்டும், பிறகு தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லுது. நீதிபதியாக இருக்கிறவர் எப்படி இருக்கணுமா? திருட கொடுத்தவராக இருக்க வேண்டும். அப்ப அந்த வலியை இவர் முழுமையாக உள்வாங்கி தீர்ப்பு செஞ்சாதான் திருடனோ திருடியோ திருடினா கரங்களை முறித்திடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பாத்தீங்களா? அப்படி தீர்ப்பு செய்ய முடியும். அப்ப இஸ்லாம் பெருமானார் எல்லாம் வல்ல அல்லாஹ் எப்படிப்பட்ட சட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இப்படியான ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால்தான் திருட்டு என்பது வளராது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது கவிதைக்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம், சில நேரங்களில் பொய்யாக கூட. ஆனா இது இப்படியான ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இதை யாரும் கொடூரமான சட்டம் சொல்ல முடியுமா? இல்ல, இதுதான் சரியான பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை, இஸ்லாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளரை தேர்வு செய்ய சொல்லுகிறது என்றால், மனிதாபிமான மிக்கவராக. எப்படிப்பட்ட மனிதாபிமான மிக்கவராக? பிறருக்கு வந்த கவலையை, பிறருக்கு வந்த சிரமத்தை தமக்கு வந்த சிரமமாக, ஆனால் உறுதியாக சொல்ல முடியும், இப்பொழுது ஆட்சி செய்யக்கூடிய எவருக்கும் இந்த சிந்தனை கிடையாது. சொல்லுவாங்க அப்படி இப்படி அது இது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால நிறைய வசனம் பேசுவாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு கூட எங்கேயோ போய் வசனம் பேசிட்டு வருவாங்க. ஆனா நடைமுறைக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவர் பாதிக்கப்படல. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களை, இஸ்லாம் அப்படிப்பட்ட ஆட்சியாளரை அடையாளப்படுத்த சொல்லுகிறது. பெருமானாரும் அப்படித்தான் ஆட்சி செய்தார்கள். பெருமானாருடைய ஆட்சி மெச்சப்படுகிறது என்றால், அதற்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தது போல ஒரு ஆட்சியாளனை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது என்று உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் சொல்கிறார்கள் என்றால், அது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சி செய்யும் முறையை சொல்லிக் கொடுத்தது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நுபுவத்தை, தான் நபி என்பதை வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே சமூக மக்களிடத்தில் அன்பாக நடந்தார்கள். மக்களுக்கு வருகிற சிரமத்தை தமக்கு வந்த சிரமம் போல் கருதுவார்கள். அப்படியான ஒரு மனித புனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன ஹதீஸ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னதாக ஹிரா என்று சொல்லப்படுகிற குகைக்கு சென்று இறைவனை ஒரு விதமாக ஜெபம் செய்து வணங்கி வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அவர்கள் திடீரென்று தோன்றி, யா முஹம்மது இக்ரா, முஹம்மதே ஓதுவீராக என்று குர்ஆனினுடைய ஆயத்துக்களை அந்த நேரத்தில் கற்பித்து இறக்கி கொடுத்தார்கள். முன்பின் ஜிப்ரீலை பார்த்திராத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வித்தியாசமான அந்த தோற்றத்தை பார்த்து முதலில் இறங்கிய வசனங்களோடு ஒரு பதைபதைப்பாக, ஒரு பதற்றத்தோடு அந்த மலையில் இருந்து இறங்கி வந்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது இல்லம் வந்தார்கள். ஜம்மிலூனி யா கதீஜா ஜம்மிலூனி, கதீஜாவை என்னை போர்வையை கொண்டு போர்த்து போர்த்து என்று சொல்லியவர்களாக, பதறியவர்களாக வந்தனர். அன்பு கணவர் என்றும் இல்லாத ஒரு பதற்றத்தோடு வந்திருக்கிறாரே, நாம் தான் அவர்களுக்கு ஆறுதல் என்று புரிந்திருந்த அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசிய வார்த்தைகள் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, அன்னை ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பாத்தீங்களா? அது என்ன வார்த்தை தெரியுமா?
கல்லா வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா உங்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். பதறாதீர்கள், கவலைப்படாதீர்கள். என்ன சொன்னாங்க? மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. அபதான்னு சொன்னா சாத்தியம் இல்லைன்னு அர்த்தம். அபதன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? خالدين فيها أبدا. அபதன் அபதன் தான் வாசிக்கணும். குர்ஆன்ல அபதன் தான் எழுதப்பட்டிருக்கும், ஆனா வாசிக்கும் போது அபதான் வாசிக்கணும். خالدين فيها أبدا அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவனத்தில் நுழைந்த முஃமின்கள் அங்கு நிரந்தரமாக தங்குவார்கள், அங்கிருந்து வெளியே வரமாட்டாங்க. அது நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம், அதற்கு இல்லையே இல்லை அந்த காரியத்துக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் சொற்றொடர் தான் அரபியில் அபதா, அபதன் என்று சொல்லப்படுவது. அப்ப அந்த வார்த்தையை சொல்லி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா அல்லாஹ் உங்களை ஒருபோதும் 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 இழிவுபடுத்த மாட்டான். அதே மாதிரி பின்னால் அல்லாஹ் குர்ஆன்லயும் பேசுறான், வரஃபஅனா லக ذிக்ரக். நபியே உமது புகழை அல்லாஹ் ஓங்க செய்திருக்கிறான், உமது திக்ரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். அந்த உயரத்தின் அளவு என்ன? யாரும் நூல் டேப் செலோ டேப் இன்ச்சி டேப் வச்சு அளந்து சொல்ல முடியாது. பெருமானாரின் புகழுக்கு அளவே கிடையாது, அல்லாஹ்வே அளவில்லாம தான் சொல்றான். வரஃபஅனா லக ذிக்ரக் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் அருள். இதுக்கு மேல யாராவது பெருமானாரை புகழ முடியுமா? அல்லாஹ் ஷிர்க் செஞ்சுட்டான்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தானே அருள், அல்லாஹ் தானே அருள் கொடுக்கணும். இப்ப பெருமானாரை பார்த்து அல்லாஹ் அருள்னு சொல்றானே, அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான், நம்ம ஏத்துக்கணும், அவ்வளவுதான். கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை சொல்கிறார்கள், வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ தக்ரிமுத் தைஃப வ துஈனு அலா நவாயிப். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹிம, ஏனென்றால் நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள், உறவுகளை இணைந்து வாழ்கிறீர்கள். வ தஹ்மிலுல் கல்ல, சிரமப்படுவோரின் சுமைகளை தாங்கிக் கொள்கிறீர்கள். அடுத்து சொன்னார்கள், வ தக்ஸிபுல் மஅதூம வ தக்ஸிபுல் மஅதூம, வறியவர்களுக்காக நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள். அடுத்து சொன்னார்கள், வ தக்ரிமுத் தைஃப, விருந்தினரை உபசரிக்கிறீர்கள். விருந்தினர் வந்துவிட்டால் அவர்களை வரவேற்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். வந்துட்டானே சோத்துக்கு நினைக்க கூடாது. விருந்தினர்கள் வருவது அது நமக்கு பரக்கத். விருந்தினர் வராத இல்லம், விருந்தினரே வரல, அந்த வீடு முசீபத்து குடிச்ச வீடுன்னு அர்த்தம். லெட்டர் போட்டு கூப்பிடுங்க, வாங்க எங்க வீட்டுக்கு. வீட்டோட முசீபத்துல போகும். விருந்தினர் வர வேண்டும், செல்ல வேண்டும். அந்த வீடுதான் பரக்கத்தான இல்லம். விருந்தினர் வந்துட்டானே, சோறு இங்க வந்துட்டானே அப்படின்னு நினைக்க கூடாது. அதே போல வந்திருக்கக்கூடிய விருந்தினர் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, நமக்கு தோல்வா இருக்குது போய் நேரம் போட்டக்கூடாது. அதையும் 3 நாள் தான், விருந்தும் மருந்தும் 3 நாள். 3 நாளுக்கு மேல போனா அது அவர் பொறுப்பு அல்ல, அந்த வீட்டுக்காரருக்கு பொறுப்பு கிடையாது. 3 நாள் வரைக்கும் விருந்தினருக்கு விருந்து கொடுத்த சமாபு, 4ஆவது நாள் அவர் இருந்தாருன்னு சொன்னா மிஸ்கீனுக்கு ஏதோ போட்டாருன்னு அர்த்தம். அதனால போனா 1 நாள்ல காலி பண்ணிருந்தோம், இல்லைன்னா 2 நாள், இல்லைன்னு சொன்னா 3 நாள். அதுக்கு மேல தங்க நிலை வந்துச்சுன்னு சொன்னா பக்கத்துல ஆட்டு குடிச்சு தங்கி வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான். இருந்து துன்புறுத்த கூடாது, அதையும் கவனிக்கணும். நான் சொல்ல வருவது, விருந்தினர் வருவது நம் வீட்டுக்கு பரக்கத். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, வ தஹ்மிலுல் கல்ல, சிரமப்படுவோரின் சிரமங்களை தாங்கிக் கொள்கிறீர்கள். வ தக்ஸிபுல் மஅதூம, வறியவர்களுக்காக உழைத்து கொடுக்கிறீர்கள். வ தக்ரிமுத் தைஃப, விருந்தினரை நீங்கள் உபசரிக்கிறீர்கள் நாயகமே. வ துஈனு அலா நவாயிப், சோதனையில் சிக்குண்டோருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அதனால் இப்படிப்பட்ட சாதனைகளும் இப்படிப்பட்ட சேவைகளும் உங்களிடத்தில் இருக்கும் காரணத்தால் வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக வேதனை செய்ய மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான்னு சொன்னான்.
இந்த ஹதீஸிலிருந்து நான் விளக்க வருகிற தகவல் என்னவென்றால், நல்லோர்களே, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசிய இந்த வார்த்தைகளிலிருந்து பெருமானார் தம் உறவுகளோடும் தம் சமூக மக்களோடும் கொண்ட அன்பு இங்கு வெளிப்படுகிறது. இது எப்போ? தான் நபி என்று வெளிப்படுத்துவதற்கு முன்னதாக, அவர் தன்னை நபி என்று அறிமுகம் செய்வதற்கு முன்னதாகவே அந்த மக்களிடத்திலே பெருமானார் பழகிய விதம்தான் இது. சமூக மக்களின் மீதும் உறவுகள் மீதும் நேசம் கொண்ட ஒருவரை அல்லாஹ் ஒருபோதும் வேதனை செய்யவே மாட்டான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய வயது நீட வேண்டுமா, உன்னுடைய ஆயுள் அதிகப்பட வேண்டுமா, உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து கொள் என்றார்கள். அதே போல பிறருக்கு நாம் உதவி செய்து வாழ்கிற போது, பிறருக்கு நாம் பணிவிடை செய்து வாழ்கிற போது அவர்களுடைய துவாக்கள் நமக்கு அரணாக வந்து எல்லா நேரமும் நிற்கும். அப்படி நிற்கும் பொழுது நமக்கு முசீபத்து வருமா? வந்தாலும் நீரு நான் போறேன்னு ஓடி போயிடும். பிறருடைய துஆவை பெறுகிற அளவு நம்முடைய பழக்கமும் வழக்கமும் இருக்கணும். அது இல்லாம என்ன செய்யக்கூடாது? கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே அவங்க சொல்றாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க, மதீனாவில் ஒரு யூதன் ஒருவன் இருந்தான். அந்த யூதனிடத்தில் நான் கடன் பெற்றிருந்தேன். கடன் வாங்கும் பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், என்னுடைய தோட்டத்திலே பேரித்தம்பழங்கள் அறுவடை செய்வேன், இந்த நேரத்தில் அறுவடை செய்வேன், அந்த காலம் வரைக்கும் எனக்கு இந்த கடனுக்கான அவகாசத்தை கொடு, நான் அறுவடை செய்து உன் கடனை நிவர்த்தி செய்கிறேன் என்று சொன்னார்கள். அதே போல அறுவடைக்கான காலம் வந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்தை போய் பார்க்கிறாங்க, எந்த மரத்திலையும் பழம் இல்லை, எல்லாம் காயா இருக்கு. காயை பறிச்சு நிற்க முடியாது இல்லையா? அப்ப யூதனும் கரெக்டா வந்துட்டான், சரியான நேரத்தில் வந்து விட்டான். இன்று அறுவடை என்றாரே, போவோம் நம் கடனை திரும்ப பெற்று வருவோம் என்று. ஆனால் யூதன் வந்து கேட்கும் பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு இன்னும் ஒரு வருஷம் அவகாசம் கொடுப்பான், இன்னும் ஒரு வருஷம் அவகாசம் கொடு, பாரு மரத்துல எந்த ஒரு பழமும் இல்லை, எல்லாம் காயா இருக்குது, விளைச்சல் இல்லை, நான் எப்படி அறுவடை செய்ய முடியும்? அவன் சொன்னா முடியாது, நீ சொன்ன மாதிரி எனக்கு காசை கொடு, சொன்ன மாதிரி எனக்கு பணத்தை கொடு, ஏதோ ஒன்று கேட்டான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி பார்க்கிறார்கள், அவன் மறுக்கிறான். இந்த விஷயம் பெருமானாருக்கு தெரிய வந்துச்சு. பெருமானார் ஆட்சியாளர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. உடனே சஹாபாக்களை திரட்டி கொண்டு அந்த தோட்டத்துக்கு வந்தார்கள். அங்கு யூதன் இருந்தான். அந்த யூதனிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிருக்கு பகரமாக பேசினார்கள். என்ன பேசினாங்க? ஏன்பா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறுவடை நேரத்தில் உன் கடனை நிவர்த்தி செய்வதாக வாக்கு கொடுத்தார். ஆனால் அவருடைய வாக்கை நிறைவேற்றாமல் போனது அவருடைய மனமுரண்டு அல்ல. இதோ பார், அறுவடைக்காக உள்ள இந்த மரங்களில் எந்த ஒரு பழமும் இல்லையே, எப்படி உன் கடனை நிவர்த்தி செய்வார்? எனவே அவர் சொன்னது போல ஓராண்டு தள்ளி போட்டு கொடுன்னு கேட்டாங்க. முடியாதுன்னா சாத்தியமில்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்தம்பழ மரத்தை எப்படி சுற்றி வந்தார்கள். மறுபடியும் சொன்னாங்க, அவன் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரிச்ச காயை கொண்டு வந்து கொடுத்தாங்க. யாரும் சொல்லலாம், இதை கொஞ்சம் சாப்பிடுங்கன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். யூதன் அங்கதான் இருக்கிறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே தூங்குறதுக்கு உண்டான பந்தல் எங்க இருக்குன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோ அந்த பந்தலில் தான் நான் தூங்குவேன் என்று. அந்த தோட்டத்தில் ஒரு பந்தல் இருந்தது. பந்தலை சுட்டி காண்பிக்க பெருமானார் அங்கு சென்றார்கள். சற்று நேரம் உறங்கினார்கள். பிறகு விழித்தார்கள். விழித்த பிறகு அதே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அந்த பேரித்தம்பழ காயை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பெருமானார் உண்டனர். உண்டு முடித்து விட்டு மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய யூதன் சொன்னாங்க, ஏப்பா ஒரு வருஷம் தவணை கொடுப்பாங்க. முடியாது அப்படின்னு. முடியாது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்தம்பழ மரங்களுக்கு இடையே மரமரமா நிற்குது, அங்க போய் நின்னாங்க. நின்று ஜாபிரை அழைத்தார்கள். ஜாபிரே இங்க வா, மரத்தில் உள்ள எல்லா பழங்களையும் பறி. அவர் பார்க்கிறார், மரத்துல பழமா கிடக்கு. ஜாபிரே மரத்தில் உள்ள பழங்களை பறித்து இவருடைய கடனை நிவர்த்தி செய்துவிடு, இவரை அனுப்பிவிடு என்றார்கள். உடனே மரத்திலிருந்து எல்லா பழங்களும் பறிக்கப்பட்டது. அவருடைய கடனும் பூர்த்தி செய்யப்பட்டது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆச்சரியம், மரத்தில் பழமே இல்லை, ஆனால் பழமாக கிடைத்தது.
கடன் கொடுத்து போக எனக்கு நிறைய மீத பணங்கள் கிடைத்தது என்று ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஜிஸாவை குறிப்பிடுகிற ஹதீஸ். இது முஜிஸா, பெருமானாருடைய அற்புதம். இது இல்லையா? அற்புதத்துக்கு நாம் விளக்கம் சொல்ல முடியாது. பெருமானாருடைய பரக்கத் அது. அவங்க நின்ற இடத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தினார். இங்கு நான் சொல்ல வருவது ஹதீஸை ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம உட்கார்ந்துருக்கலாம். ஜாபிர் கடன் வாங்கினாரு, அவராச்சு கடனாச்சு, அவர் தானே கடன் வாங்கினாரு, அவராச்சு அவருடைய கடனாச்சு என்று பெருமானார் இருக்கவில்லை. என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் ஒருவன் பாதிக்கப்பட்டால் அது எனக்கு வந்த பாதிப்பு போல, எனக்கு வந்த சிரமம் போல. இதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய ஆட்சி பறந்து விரிந்திருக்கிறது. எங்கெல்லாம் என்னுடைய ஆளுமையின் கீழ் மக்கள் இருக்கிறார்களோ அந்த மக்களில் ஒருவன் பாதிக்கப்பட்டாலும் மறுமையில் நான் இறைவனுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு நான் பதில் சொல்ல வேண்டி வரும். அவன் வேதனைப்பட்டால் நான் நன்றாக வாழ முடியாது. அதனாலதான் இரவு நேரத்தில் போவாங்க. என்னுடைய ஆட்சியின் கீழ் யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார், சிரமப்படுகிறாரா, கஷ்டப்படுகிறாரா, நஷ்டப்படுகிறாரா, என்னுடைய ஆட்சியின் திட்டங்கள் மக்களை போய் அடைந்ததா இல்லையா என்று அல்லும் பகலும் சாதாரண மனிதனை போன்று மக்களோடு மக்களாக அமர்ந்து ஆலோசனை செய்து அவர்களுக்கான விஷயங்களை செய்து கொடுத்ததில் முதல்வராக ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்றால் அது பெருமானாரிடமிருந்து படித்துக் கொண்ட பாடம். அப்ப ஜாபிர் தானே கடன் வாங்கியிருக்கிறாரு, அவராச்சு அவருடைய கடனாச்சுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இருந்திடவில்லை. இப்படி இருந்தார்கள். எப்படி அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான வழி என்ன, அதற்கான முயற்சி என்ன, போய் பேசினாங்க. அல்லாஹ்விடம் இருந்து அபரிவிதமான தரக்காத்துகளை பெற்று அவருக்கு கொடுத்து, இதை கொடுத்து நீ கடனை என்ன செய், அடைத்து விடு என்று சொன்னார்கள் என்றால் என்னுடைய ஆளுமையின் கீழ் உள்ள கடைநிலை மனிதனும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டால் நான் தகுதியான ஆட்சியாளர் என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கி விடுவேன் என்பதுதான் பெருமானாருடைய வாழ்வினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை பெருமானாரிடத்தில் எப்படி கேட்டார்கள், என்ன கேட்டாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நீங்கள் உஹது யுத்தத்தின் போது உஹது நாளில் கடுமையாக தாக்கப்பட்டீர்கள், கடுமையாக வேதனை அடைந்தீர்கள் நாயகமே. அது தவிர வேறு ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் அது போன்று வேதனை அனுபவித்திருக்கிறீர்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, நான் உன் சமுதாய மக்களால் நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன், நிறைய சிரமங்களை அனுபவிச்சிருக்கிறேன். எதை நான் சொல்ல, எதை நான் விட? அவர்களால் அனுபவித்த துன்பங்களிலே மிக முதன்மையானது தாயிஃப் நகரத்தில் நான் தாக்கப்பட்டேன் தெரியுமா? அது மிகப்பெரிய சிரமம், மிகப்பெரிய துன்பம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நிகழ்வை சுருக்கமாக சொன்னார்கள். அன்னை அவர்களிடத்திலே, நான் தாயிஃபுக்கு சென்றேன், தாயிஃப் நகர தலைவனை சந்தித்தேன், நான் நபி என்று சொன்னேன், அல்லாஹ்வை வணங்கு என்று சொன்னேன். ஆனால் அவன் என் பிரியப்படி நடந்து கொள்ளவில்லை, என் விருப்பப்படி என் மார்க்கத்தை அவன் ஏற்கவில்லை. மாறாக அங்கிருக்கும் சிறுவர்களை ஏவிவிட்டு கல்லால் அடிக்க செய்து என்னை துன்புறுத்தினான். உச்சியிலிருந்து அப்படியே ரத்தம் சிந்த 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 சுய நினைவு இழந்தவனாக கர்ணே தாலிப் வரைக்கும் நான் நடந்து வந்தேன். கர்ணே தாலிப் வந்த பிறகுதான் எனக்கு சுயநினைவே வந்தது. ஆயிஷா, சுயநினைவு வந்தவுடன் நான் எங்க இருக்கிறேன் என்று பார்த்து என்னுடைய பார்வை உடனே வானத்தை பார்த்தது. அங்கு ஒரு மேகம் எனக்கு நிழலிட்டது. அந்த நிழலில் தான் நான் இருக்கிறேன். மீண்டும் அந்த வானத்தில் உள்ள மேகத்தை பார்த்த பொழுது அந்த மேகத்துக்குள் ஜிப்ரீல் இருந்தார். இது கதையில ஆதாரபூர்வமான ஹதீஸ். அந்த மேகத்துக்குள் ஜிப்ரீல் இருந்தார். அந்த ஜிப்ரீல் என்னை பார்த்தவுடன் என்னை அழைத்தார். என்னை அழைத்து என்ன சொன்னார் தெரியுமா? இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக வமா ரத்து அலைக. உங்களது சமுதாய மக்களிடம் நீங்கள் சொன்னதையும், உங்கள் சமுதாய மக்களிடத்தில் நீங்கள் பேசியதையும், நீங்கள் அந்த உங்க சமூக மக்களிடத்தில் சொன்னதையும் கத் சமிஅ அல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமாக செவியேற்றான். அல்லாஹ் செவியேற்றான். பிறகு சொன்னார்கள், وَقَدْ بَعَثَ إِلَيْكَ مَلَكَ الْجِبَالِ لِتَأْمُرَهُ بِمَا شِئْتَ فِيهِمْ.
உங்களை வேதனை செய்த அந்த மக்களை நீங்கள் பிரியப்படும் விதம் தண்டிப்பதற்காக மலக்குகளின் அதிபதியை நான் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அந்த மலக்கின் அதிபதிக்கு உத்தரவிடலாம். நீங்க எப்படி அவங்களை தண்டிக்கணும்னு சொல்றீங்களோ அந்த மலக்கு தண்டிப்பார். யார் சொல்றது? ஜிப்ரீல் சொல்கிறார், அந்த மேகத்திலிருந்து சொல்கிறார். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபனாதானி, என்னை அழைத்தார். யார் அழைத்தார் தெரியுமா? மலக்கல் ஜிபால், மலைகளின் அதிபதி. மலைகளுக்கெல்லாம் அதிபதியாக ஒரு மலக்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த மலைகளின் அதிபதி என்னை அழைத்தார். அழைத்து வஸல்லம அலைய, எனக்கு சலாம் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று அந்த மலைகளின் அதிபதி சொன்னார். எனக்கு சலாம் சொல்லிவிட்டு, யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ذلك فيما شئت إن شئت أن أطبق عليهم الأخشبين, நீங்கள் விரும்பியவாறு உங்களை துன்புறுத்தியவர்களை வேதனை செய்ய நான் வந்திருக்கிறேன். இதோ தெரிகிறது இரண்டு மலைகள். இந்த இரண்டு மலைகளுக்கு இடையேதான் இந்த தாயிஃப் இருக்கிறது. இரண்டு மலைகளுக்கு இடையேதான் தாயிஃப் இருக்கிறது. இந்த இரண்டு மலைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து அந்த மக்களை முகவரி தெரியாமல் ஆக்கிவிடுகிறேன், சொல்லுங்கள், உத்தரவிடுங்கள் என்று மலக்குகளின் அதிபதி, மலைகளின் அதிபதியான அந்த மலக்கு சொல்ல, நாம தான் சரி சொல்லியிருப்போம், அவன் முகவரி இல்லாம ஆக்கியிருக்கேன்னு சொல்லியிருப்போம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தன்னை துன்புறுத்தியவர்கள் மீதும் ஒரு வகையில் அன்பு கொண்டவர்களாயிற்று, தம்மை துன்புறுத்தியவர்கள் மீதும் ஒருவித பாசம் வைத்தவர்களாயிற்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஹதீஸில் பதிவிடப்பட்டிருக்கிறது. உடனே சொன்னாங்க, அந்த மலைகளின் அதிபதியை பார்த்து சொன்னார்கள், பல் அர்ஜு அன் யக்ருஜ அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் ம யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. வேண்டாம், என்னை வேதனை செய்த அந்த மக்களை நீங்கள் வேதனை செய்ய வேண்டாம். இந்த மக்கள் ஷிர்கில் இருந்தாலும், ஆனா இவங்களை பின்பற்றி வருகிற சந்ததிகள், இவர்களில் இருந்து புறப்படுகிற சந்ததிகள் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருப்பார்கள், அப்படி வாழ்வார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே இவர்களை வேதனை செய்ய வேண்டாம் என்று அந்த மலைகளின் அதிபதியான அந்த மலக்குக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த வேதனையுடைய நேரத்திலும் தமக்கு அதாவை கொடுத்த, வேதனையை கொடுத்த, சிரமத்தை கொடுத்த அந்த மக்கள் மீது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வகையில் நேசமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதனாலதான் பெருமானாரை புகழக்கூடிய ஒரு கவிஞர் இப்படி சொல்லுகிறார், அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் குற்றங்களை மன்னிப்பவர் அப்படிங்கிறார். நீங்கள் குற்றங்களை மன்னிப்பவர். எதை வச்சு சொல்றாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்தவர்களை மன்னித்தார்கள். பெருமானாருடைய சிறிய தந்தை ஹம்சாவை, அந்த ஹிண்டா என்று சொல்லப்படுகிற அந்த அம்மையார் கொன்று குடலை எடுத்து அந்த குடலை தோளில் போட்டு அவளை மன்னிச்சாங்க. இக்ரிமாவை மன்னித்தார்கள். தமக்கு யாரெல்லாம் எப்படியெல்லாம் வேதனை கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்தார்களா இல்லையா? எனக்கு ஒருவர் இடையூறு கொடுக்கிறாருன்னு சொன்னா அவர் என்னிடத்துல மன்னிப்பு பெறாம அல்லாஹ்ட்ட 1000 ரக்காத் தொழுது மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்போ உங்களை நான் வேதனை செய்யறேன்னு சொன்னா, உங்களை வேதனை செஞ்சு நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான். அது இஸ்லாம் அல்ல, ஸல்லல்லாஹு சொல்லி இந்த முறை அல்ல. நீ யாருக்கு அநியாயம் செஞ்சு அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ யாருக்கு அநியாயம் செஞ்சியோ அவனுக்கு மன்னிப்பு, அவன் மன்னித்தான் அல்லாஹ் மன்னிச்சது போல. அப்ப அதான் அந்த கவிஞர் சொல்லுகிறார், அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி நாம பாவத்தை செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாங்க, அப்படி பொருள் அல்ல. யார சொல்லலாம், உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை எல்லாம் மன்னித்தீர்கள். எப்படி மனிதனுக்கு மனிதன் மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்களோ அதுபோன்று நீங்கள் அமல் செய்து காண்பித்தீர்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, சமூக மக்களின் மீது அக்கறையுடையவர் தான், சமூக மக்களின் மீது பிரியமுடையவர் தான் நல்லாட்சி தர முடியுமே தவிர ஏதோ ஒரு சொகுசில் இருந்து கொண்டு, ஏதோ ஒரு போதையில் இருந்து கொண்டு நான் மக்களை அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொன்னா சாத்தியம் இல்லை. முதல்ல ஈமான் இருக்கணும், அதுக்கப்புறம் இஸ்லாம் இருக்கணும், இஸ்லாத்தினுடைய ருக்குன்கள் இருக்கணும், இஸ்லாத்தை பின்பற்றுபவராக இருக்கணும்,
பெருமானாரை நேசிப்பவரா இருக்கணும், பெருமானார் சொன்ன வழியில நிற்கணும். என்னதான் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு நல்லாட்சி தர முடியும். அத்தகைய நல்லாட்சி அல்லாஹ் தஆலா இந்த அகிலம் முழுவதும் வளர்ந்தோங்க செய்வானாக.